எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா, பைக்கில், காரு மற்றும் வந்து கனரக வாகனங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஷாப் தான் வந்திருக்கும். என்னென்ன வண்டிக்கு என்னென்ன மாதிரியான ஆயில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஸ்கூட்டர்லேருந்து ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கீங்கன்னா ரைடர் பைக் எல்லாமே இருக்கும். அந்த ஒவ்வொரு பைக்குக்குமே வந்து எந்தெந்த மாதிரி நம்ம கிரேடில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம். நார்மலாக 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து என்ன கிலோமீட்டரில் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய இன்னும் எக்கச்சக்கமாக பைக்கில் வந்து நம்ம இன்ஜின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து ஷாப் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், உங்கள் பேர்? தனஞ்செழியன். ஓகே, இப்போ ஷாப்போட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குங்க? இது வந்து கரெக்டாக செஞ்சியில் விழுப்புரம் ரோட்டில் பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் கடை இருக்குது. ஓகே, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் செஞ்சிலேருந்து விழுப்புரம் போகக்கூடிய ரோட்டில் பாரத் பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்டில் ஷாப் இருக்குது. சரி, ஓகேங்க. ஓகே, இப்போ நம்ம கடையில் வந்து ஸ்டார்டிங் ரேட்டில் இருந்து அதிகபட்சமான ரேட்டு, ஹை ரேட் வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் இருக்குது உங்ககிட்ட வந்து? இது இப்போது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கேட்கறத விட இப்போ ஹோல்சேல்லையும் தனியாக ரேட்டு பிரியும், ரீட்டைல்னாலே தனியாக ஃபிக்ஸட் ரேட்டு வந்து. ஓகேங்க. இப்போது ஹோல்சேல்னா முதல்ல என்னது, ஹோல்சேல் என்னன்னு சொல்லிடுங்க. ரீட்டைல்ன்றது ரேட் எல்லாமே ஒரு ஆயில் வந்து 1 லிட்டர் இப்போ பேக் பண்ணிட்டாங்கனாக்கா டேக்ஸ், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட்டு 2 ஜிஎஸ்டியுமே சேர்ந்து ப்ளஸ்ஸு பேக்கிங் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே சேர்ந்து ஃபிக்ஸட் ரேட்டாக வந்துடும். இப்போ அது வந்து ரீட்டைல்னு சொல்லுவாங்க. ரீட்டைல்னா இப்போ இந்த ஒரு நிமிஷம் பாக்ஸ் எடுத்துக்குவாங்க காமிங்களா. ஓகே, இப்போ ரீட்டைல்ன்றது வந்து இப்போ ரீட்டைல்னா இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுக்கறது பேர் தான் அந்த ரீட்டைல். இதுல வந்து டாக்ஸ், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாங்க. அதனால வந்து அது ஆயிலோட ரேட்டை விட பிளஸ் வந்து நமக்கு டாக்ஸ் ரொம்ப அதிகமா வருது. இது வந்து ரீட்டைல கொடுக்குறீங்க. ஓகே, இதை நீங்க வச்சிருங்க. இப்போ நீங்க அடுத்த கட்டம் வந்து ஹோல்சேல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பேரல்ல சேல்ஸ் பண்றீங்க. இதுதான் வந்து நீங்க ஹோல்சேல் சொல்றீங்க. இப்படிங்கும் போது இப்போ நீங்க அதுல வந்து டாக்ஸ் கம்மியா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. டாக்ஸ் கம்மினா இப்போ நீங்க பேரல் எடுக்கிறதால உங்களுக்கு ஒரு டாக்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து குறையும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இது முடிஞ்சிச்சு, ரெண்டுத்துக்கு நீங்க டிஃபரன்ஸ் சொல்லிட்டீங்க. ரீட்டைல்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, ஹோல்சேல் சொல்லிட்டீங்க. குறைஞ்சபட்ச விலையிலிருந்து அதிகபட்ச விலை வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஹோல்சேல்ல மினிமம் ஒரு இன்ஜினுக்கு வந்து குவாலிட்டியான ஆயில், நார்மல் 100cc வெஹிக்கிளுக்கு இப்போ வந்து ஒரு குவாலிட்டியான ஆயில் போடணும்னாக்கா 280லேருந்து ஆயில் இருக்குது. 280லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 250லேருந்தே கொடுக்கலாம். 250 ப்ளஸ் ஹோல்சேலில் வந்து மார்க்கெட் ரேட்டு ஏறுது இறங்குது, அதை பொறுத்து தான் ஹோல்சேல் வந்து ஃபிக்ஸட் ஆகும். அது வந்து ரொம்ப வேரியேஷன் வராது. இப்போ வந்து அடுத்தது ரீட்டைலோட ப்ரைஸ் சொல்லுங்க, அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு. ரீட்டைல் ப்ரைஸ்ன்றது ஹோல்சேலில் 280ன்ற ஆயில், அப்படி அதே ஆயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டைலாக வந்ததுனாக்கா 400, 390 அந்த ரேஞ்சில் வரும். 400, 390 வரும். ஓகே, சரி, ஓகேங்க. இப்போ ஹோல்சேலில் கொடுக்குறீங்க, பேரலில் கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு வந்து குவாலிட்டி வந்து இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அதை பற்றி, தரத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ குவாலிட்டினாக்கா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வண்டியோட சிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயில் செலக்ட் பண்ணி போடணும். சரி, ஓகேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி யூஸ் பண்ணுறோமோ, எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம வண்டியை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம ஆயில் செலக்ட் பண்ணி போடணும். 2 இருக்குது. வண்டியோட சிசி பொறுத்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணணும், ப்ளஸ்ஸு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறோம் அதை பொறுத்து நம்ம ஆயில் செலக்ட் பண்ணி போடணும். அதில் நான் எப்படி அஷூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, எந்த ஒரு மிக்சிங்கும் எதுவும் கிடையாது. டைரெக்டாக கம்பெனிலேருந்து தான் நாங்கள் வாங்குகிறோம். நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தான் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆயில் வந்து போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது வண்டி இன்ஜினோட டெம்பரேச்சர் பாருங்கள், கிலோமீட்ரு. இது இப்போது 3000 கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி நான் ஆயில் போட்டு கொடுக்குறேனாக்கா கரெக்டாக ஒரு 2000 கிலோமீட்டர் ஆயிலை செக் பண்ணி பாருங்கள். அதில் அடிட்டிவ்ஸ்லாம் என்ன லெவலில் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அடிட்டிவ்னா என்னது? ஆயிலில் வரக்கூடிய வழுவழுப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க. வழுவழுப்பு தன்மை தான் அடிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆமாம், வழுவழுப்பு தன்மை ப்ளஸ் அது இன்ஜினுக்கு கூலிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட வந்து ரைடர்லாம் இருக்காங்க, லாக் ரைடரு, எல்லாம் டூரிஸ்ட் போகிறவங்களாம், பைக் ரைடில் இப்போலாம் நிறைய பேர் அதிகமாகவே இருக்காங்க. சொல்லுங்க. இப்போ நம்ம ரூட்டில் இப்போ டிடிஎஃப் அந்த மாதிரிலாம் இப்போ ரைடர் போகிறவங்க, வெளியூர் ரொம்ப லாங் டிரைவ் போகக்கூடியவங்களாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வாங்கிட்டு போயிருக்காங்க. நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. கால் பண்ணி சொல்லுவாங்க, ப்ரோ இன்ஜின் ஆயில் நீங்கள் சொன்ன மாதிரி போட்டதுனால கரெக்டாக இருக்குது, இன்ஜின் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகலை, நல்லா இருக்குது, ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் வரைக்குமே கலர் சேஞ்ச் ஆகலை, நல்லா இருக்குது ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்க. இப்போ வந்து சிலர் வந்து கிராமங்களில் இருக்கவங்களும் சரி, சிட்டியில் இருக்கவங்களும் சரி, ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணாமலே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டிக்கிட்டு இருந்தால் இன்ஜினுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வரும்? ஆமாங்க, இது வந்து கரெக்டான கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மோஸ்ட்டாக 90% பேர், நிறைய பேர் வந்து இன்ஜினில் வந்து ஆயில் போடணுமா என்னன்னே தெரியாமல் வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆயில் வந்து கரெக்டாக கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அப்படி சப்போஸ் பண்ணலை அப்படின்னாக்கா ஆயில் வந்து அப்படியே டைட் ஆகி ட்ரை ஆகி
உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். உள்ளுக்குள்ளே இருக்கிற காம்பவுண்ட் மெட்டீரியல் எல்லாமே ஹீட்னால எல்லாமே வேறாயிடும், தேஞ்சு போயிடும். எல்லாம் தேஞ்சு போய் இன்ஜின் சீஸ் ஆகிடும். இதனால் என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு தான் காசு அதிகமாக செலவாகும். மெக்கானிக் ஷெட்டுக்கு போனீங்கன்னாக்கா மினிமம் 10,000லேருந்து 15,000 வரைக்கும் நீங்கள் செலவாகும். அப்படியே செலவு பண்ணாலும் பழைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வராது. இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுனாக்கா கரெக்டான டயத்தில் கிலோமீட்டருக்கு நீங்கள் போட்ட ஆயில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் ரீஃபில் பண்ணணும், ரீசேஞ்ச் பண்ணணும். மெயின்டெனன்ஸ், இன்ஜின் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிங்கனாக்கா எந்த ஃபால்ட்டுமே இருக்காது, இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த கட்டமாக வந்து ஒவ்வொரு பைக்குக்குமே வந்து கிரேட் லெவலில் செக் பண்ணி ஆயில் போடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ என்னென்ன வண்டிக்கு எவ்வளோ கிரேட் போடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ 2 வீலர்னாலே மேக்ஸிமம் பெட்ரோல் இன்ஜின் தான். அது பெட்ரோல் இன்ஜின்னாலே நார்மலாக போடணுன்னாக்கா 2040 போடலாம் நார்மலாக. அது கூட வந்து சிசி இருக்குது, இன்ஜினோட சிசி பொறுத்து நம்ம ஸ்கூட்டருக்கு வந்து வேறு டைப் ஆயில் போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் கிளச்சி பெல்ட்டில் ஓடக்கூடிய வண்டி, சின்ன ஸ்மால் சைஸ் இன்ஜின் அது. அதனால் அதுக்கு வந்து 10W30 1040 அந்த மாதிரி சைஸ் பண்ணி ஸ்கூட்டர் மாடல் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி போடலாம். அதுலேயும் ஸ்கூட்டர் மாடலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக 800 ml போடக்கூடாது. அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு வண்டிக்கு இவ்வளோ தான் ஆயில் போடணும்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கும். அதை பொறுத்து தான் நம்ம ஆயில் ஃபில் பண்ணணும். ப்ளஸ்ஸு 2 வீலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100cc வந்து 100cc 900 ml இருக்குது. 100cc வண்டியே 1 லிட்டரும் இருக்குது. 150cc வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 லிட்டர் கேப்பபிள் இருக்குது. 180 வந்து 180 220 250 350 இதுக்கெல்லாம் வந்து அதாவது வந்து 1.15லேருந்து 1.25 1.5 வரைக்கும் ஆயில் இருக்குது. இந்த ஆயிலோட அளவு கரெக்டாக நம்ம போட்டோம்னாக்கா ப்ரெஷர்லேருந்து பிக்கப்லேருந்து எல்லாமே கரெக்டாக ஈவனாக போகும். ஓகே சார், இப்போ ஸ்கூட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கூட்டருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணலாம்? ஓகே, இப்போ ஸ்கூட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக 10W40 போடலாம். 10W30லேருந்து 10W30. ஒரே நிமிஷம் சார், இன்னும் ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இப்போ WW சொல்கிறீங்களா, 10W 12W 14W, டபிள்யூனா என்ன அர்த்தம்? அதை பற்றி வந்து நல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுங்களேன். டபிள்யூன்றதுலாம் ஒன்றும் இல்லை சார், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெதரை கால்குலேஷன் பண்ணி தான் ஆயில் கிரேடு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வெதர்ன்றதுனா இப்போது அதிகப்படியான ஹீட் இருக்கிறதுனால ஆயில் வந்து லூஸாக ரொம்ப வாட்ரஸாக அந்த தண்ணி மாதிரி ஆகிடக்கூடாது. அதிகப்படியான கூலிங் இருக்கிறதுனால ஓவர் கூலிங் இருந்தால் ஆயில் வந்து டைட் ஆகிடக்கூடாது. இதை பேஸ் பண்ணி தான் ஆயிலோட கிரேடு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஜினுக்கும் வெதருக்கும் வச்சு தான் இது பண்ணி. சரி, ஓகே. இப்போ சவுத் இந்தியா இருக்குது, இந்த இடத்துல நிறைய ஹீட்டாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு கிரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 12 இருக்குன்னா. இப்போ காஷ்மீர் போன்ற இடத்துல நல்லா பனி பிரதேசமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல என்ன கிரேட் வந்து அவங்க போடுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 030 040 அந்த மாதிரி கூலிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஆயில் வந்து டைட் ஆகிடக்கூடாது. அதை பேஸ் பண்ணி அங்கே வந்து 030ங்கிற வெதர் கொஞ்சம் போட்டுரும். அடுத்ததான் வந்து இப்போ ஆட்டோ வச்சிருக்காங்க இல்லைங்களா, ஆட்டோவுக்கு வந்து சர்வீஸ் அடிக்கடி தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரைஸில் பண்ணி தர மாதிரி இருக்கும்? இப்போ வந்து கம்பெனி பேக்கிங் அப்படின்னா என்ன வரும்? நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா, அதெல்லாம் என்ன ப்ரைஸில் வரும்? இப்போது கம்பெனி பேக்கிங்னாக்கா ஆயில் மட்டுமே வந்து 1200 கிட்ட ரேஞ்ச் வந்துருச்சு. சரி, ஓகேங்க. இப்போ வந்து ஆட்டோவுக்கு சர்வீஸ் பண்ணோம், அதாவது ஆட்டோ வந்து டெய்லி நிறைய சவாரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னும் போது நிறைய ஆயில் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும். அதாவது கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா பண்ணிடுவாங்க, மந்த் கணக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. 10 நாளில் வந்து அவங்க அந்த கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டாங்கன்னா வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அப்படின்னும் போது அதிகமாக அவங்க ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த பாக்ஸில் இருக்கு இல்லைங்களா, கம்பெனியில் கொடுக்கக்கூடியது என்ன ப்ரைஸ் வரும்? நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அது வந்து என்ன ரேட் டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் பேக்கிங் டீசல் இன்ஜினுக்கு 1200 1300 கிட்ட போயிட்டு இருக்கு. டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வரும். அது இப்போ ஹோல்சேலில் வாங்கினாக்கா அதே 3 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 லிட்டரு அப்படியே 600 வந்துடும். 3 லிட்டர் பேக்கிங் 600 கொடுத்துரும். ப்ளஸ் ஆயில் ஃபில்டர், டீசல் ஃபில்டர் இதெல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னாக்கா 900 நம்ம கொடுத்துரும். அதாவது அந்த மொத்தமாக போடக்கூடிய இந்த கிட்டோட சேர்த்து 900 பண்ணிடுறோம். 900 கொடுக்கும். சப்போஸ் கம்பெனி இதில் பண்ணக்கூடியது மாதிரி இருந்தால் எவ்வளோ ரேட் டிஃப்ரெண்ட் வரும்? 1500 1600 கிட்ட போகும். 1500 1600 கிட்ட போகும். நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாயிலேருந்து ஒரு 600 வரைக்கும் நம்ம மிச்சம் பண்ண முடியும். அப்போ வந்து ஆட்டோக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க செஞ்சி பகுதி பக்கத்துலனா இவர்கிட்ட வந்து நீங்கள் காஸ்ட் சேவிங் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நேரில் இவர்கிட்ட வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. டாப் அப்புக்கும் ஆயில் எல்லாமே ஹோல்சேல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆயில் நல்ல ஃபார்முலாவே கொடுக்குறோம். சிஎஃப்ஏ பாத்தீங்கன்னாக்கா 1/2 லிட்டர்ல வந்து 160 170 கிட்ட வருது, ஜிஎஸ்லாம் சேர்ந்து. அதே சிஹெச் ஃபார்முலாவே நான் ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதே பாத்தீங்கன்னாக்கா 100 rupees கொடுத்துட்டு இருக்கேன். ஆயில் ஹோல்சேல் ரேட்ல வெறும் 100 rupees கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் வந்து நம்ம ஷாப் ஓனர் வந்து எப்படி ஆயில் வாங்கணும், என்னென்ன மாதிரியான முறைகள், வண்டியோட இன்ஜினை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஒரு மனித உடலை வந்து ஒரு டாக்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அது போல் ஒரு இன்ஜினை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு.
சார் ஓகே, நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ஆயில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கை நம்மளுடைய சேனலோட இந்த வீடியோட கமெண்ட்லேயே சொல்லுங்கள். சரி ஓகேங்க. இப்போ எங்களுடைய வியூவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ஸ் பார்த்துட்டு அவங்க வராங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஆஃபர் பண்ணி தரீங்க? வாங்க, எல்லாருக்குமே நம்மக்கிட்ட வந்து பெஸ்ட் ஆஃபர் இருக்குது. எல்லாருக்குமே வந்தால் தான் தெரியும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், பெஸ்ட் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்து வந்தீங்கன்னாக்கா இன்னும் நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவேன். நான் பெஸ்ட்டாக பண்ணுறீன்றதுல ஓகே. எனக்கு வந்து வரவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது பர்சன்டேஜ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தரணும். இப்போ பர்சன்டேஜ் உங்களால் சொல்ல முடியலனாலும் வரவங்களுக்கு இப்போ நீங்கள் நார்மலாக சொல்லியிருக்கக்கூடிய ரேட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன். சரி ஓகேங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க மேலே ஃபாலோ பட்டன் இருக்கும், ஃபாலோ கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.